சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் முத்துமீனா 2 பேருமே ரவி ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே செட் ஆகாது, பேசாமல் அம்மாவும் அப்பாவும் நம்ம ஏதாவது டூருக்கு அமுச்சு விட்டுறலாமான்னு சொல்லிட்டு ரவி சொல்வார். இல்லை, அப்பாவோட மூடு இப்போ சரியில்லை, அதனால் இப்போதைக்கு அப்பா வந்து எங்கேயும் போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம முத்துவோட தங்கச்சி வருவாங்க. அவங்க சொன்னாங்க, உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் எங்கள் வீட்டிலே தங்க வச்சுக்கலாம், நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசிட்டேன், அதுக்கப்புறம் என்னோடய பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு 5 lakhs இருக்குது, அதையும் நீங்களே வச்சுக்கோங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. முத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ரொம்ப தேங்க்ஸ்மா, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பக்கம் மனோஜ் வந்து கடையில் பேசிக்கிட்டு இருப்பார். இந்த எலி பிரச்சனை தாங்க முடியல, நைட்லாம் தூங்கவே முடியல, இதை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கு ஒரு பிளான் போடலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த வழியாக ரோஹிணியும் வருவாங்க கரெக்டாக கடைக்கு. என்ன ரோஹிணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நீங்கள் எலிக்கு எதுவும் பிளான் போட்டிங்களோ அப்போவே வந்தேன், நீ எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உங்கள் வீட்டில் நடக்க பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும், நீ பேசாமல் என்ன தேடி என் ரூமுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். சரி, நாளைக்கு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்த சீனில் விஜயா வந்து இருப்பாங்க. அப்போ அவங்க ஸ்ருதியோட அம்மா அப்பா 2 நாங்கள் வெளியே போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமை மட்டும் லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. விஜயாவுக்கு வந்து செம்ம டென்ஷனாக இருக்கும். பார்வதிக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இப்படி இந்த வீட்டில் எனக்கு எதுவுமே பிடிக்கல, மட்டர் ரைஸ் சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் பால் இல்லாமல் டீ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்படி தான், நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என் வீட்டுக்கு வர வேண்டாம், அண்ணன் எங்கே இருக்காங்களோ அங்கேயே போய் இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.